சீர் கொண்டுட்டு போறாங்க, அண்ணா மூட்டுக்கு சீர் கொண்டுட்டு போறாங்க. கடைசி வரலாம் என்ன வாங்குறதோ அது பின்னாடி பம்பர் சீர்வரித்து கொண்டுட்டு போறது. சரி, நீங்க ஓரங்கட்ட சீர்வரித்து கேமரால உழுதா கொஞ்சம் தெரியும். அந்த வெத்தலக்கார காலையா மறந்துக்கிட்டா. சீர்வரிச கொண்டுட்டு போற. சரி, இந்த கத்தியெல்லாம் எடுத்துட்டு போனாங்க குத்திட்டு சாப்பிட்டு. அந்த பாரு கோபாலன் முன்னாடி திண்டு எடுத்துட்டு போகுது. என்னென்ன கொண்டு வர தெரியுமா? சீர்வரிசைங்கிறது நமக்கு என்ன சர்வசாதாரணமா கொண்டு வரமா?
அப்ப என்னென்ன கொண்டு போய் குட்டியை உட்காரு அந்த போய் குட்டி உட்காரு கீழே உட்காரு 400 ரூபாய்க்கு போடுறேன் போடு. அடியே இங்க பாரு இங்க பாரு சும்மா சர்வ சாதாரணமான கொண்டு போல என்னென்ன கொண்டு போல ஆனை மேல 6 லட்சம் குதிரை மேல 1 கோடி லட்சம் ஒட்டகத்து மேல 9 லட்சம் தங்கத்தால் நெய்த எங்க அண்ணன் பையன் புலிராம செட்டி அவன் கட்டிக்கிறான்ல அந்த பிள்ளை எனக்கு என்ன வராது எனக்கு பெத்த புள்ள மாதிரி ஆகுது அதனால என் பெத்த புள்ள நான் எனக்கு இல்ல அதனால எங்க அண்ணன் பையன் கல்யாணம் பண்ணி போற பிள்ளைக்கு தங்கத்தால் நெய்த தங்க பட்டி பட்டு போட வைக்க முன்னாடி அது எனக்கு புனிப்பனால கத்தி போயிடுச்சு இது வந்து தங்கத்தாலான பட்டு. ஆமா 140 ரூபா. அதே இவங்களுக்கு போற வழியில் சாமி வந்துருமா? தங்கத்தால நெய்த பட்டு சீர்வரிசையோடு சரி இது காலுக்கு தொங்கட்டும். இது வந்து தங்கத்தால ஆன பட்டு போடுவேன். இதே இதுக்கு பழம் போற வழியில் பசி எடுத்து தின்பாங்களா? இல்லடா சும்மா சர்வ போக முடியாதுமா அதனாலதான் பழம் தட்டோட சீர்வரிசையோடு போறோம். சரி இது இந்த மாதிரி கணக்குல இந்த மாதிரி நம்ம ஓம் சக்தி கோயிலுக்கு போகுது. அதான் ஓம் சக்தி கோயிலுக்கு புறப்பட்டு இவர் வந்து சைடு கட்டிட்டு அந்த அம்மா என்ன வச்சிருக்குது? நீ என்ன கொண்டா என்ன பாவாடை பாவாடை ஆறுக்கு வெள்ளியால் நெய்து ஒரு பைய வழியா வழியா பாவாடா. என் அண்ணன் முண்டு பையனை கல்யாணம் பண்ணிக்கிற பிள்ளை இதுக்கு மேல எங்கேயுமே போய் வாங்கக்கூடாது. அவ்வளோ சீர்வரிசை ஓமையாட்டு இருக்குது. அப்புறம் கண்ணாடி சீப்பு தேங்காய் குங்குமம் இதெல்லாம் அம்மாவோட செய்யணும். இது வந்து தலை செய்வதுக்காகும். நீ படிக்காம கொண்டாந்துக்கிறேன். கரெக்டா கொண்டாந்தாலும் நீதான். அது மட்டும் இல்ல கோடி கூப்பிட்டுன்னா கீழே வச்சோம்னா யாராவது அப்பா தூக்கி போயிடும் சொல்லி போட்டுக்கிறோம். ரொம்ப கல்வி விட்டுருவோம். கொடுத்தா போயிடுவேன். இந்த பாபாவுக்கு என்ன கொடுத்துக்கிறா? அந்த பாபா படுதாவோட படுதா விளையாட்டா படுதாவா? எல்லா பையும் சரி அது நம்ம கோபாலான கொண்டாடிய சந்த செலவு பண்ணிட்டு வந்துருக்கேன். உட்காரு இல்லைன்னா போயிருங்க. காய்கறிலாம் வேணும்ல அதுதான். சரி அது என்ன கொண்டாடுறீங்க? என்ன கொண்டு சீப்பு கொண்டாந்து அதெல்லாம் வேணும்ல. இந்த காலம் வெத்தலை பை கொண்டாந்து நீ இடம் போய் சேர்றது கூட பூரா வெத்தலை போட்டு போலாம்ல. வாங்க போகலாம் வாங்க போகலாம். ஆனா ஒண்ணு இப்ப சீர் கொண்டு வந்துக்கிறீங்க. காலையில கல்யாணம் ஆகுது தலைமையிலே வச்சுருக்கோம். எங்காக இடம் மாதிரியான இந்த லிஸ்ட்ல இருந்துங்க இலை போட்டோ எடுத்துட்டேன்னா ஆள் குறைஞ்சா கூட நீதான் பொறுப்பு. நம்ம நடந்து போகும்போது இந்த சிங்கார வனத்துல போகும்போது எங்க அண்ணன் வீட்டு தோட்டம் எங்க அண்ணன் வீட்டு தோட்டத்துல அங்க பேர் எல்லாம் விளைஞ்சிருக்குது. மாங்கனி தேங்கனி மாம்பழமா தொங்குது. ஒன்னோட தோட்டம் தாரோட போச்சு. மாங்கனி தேங்கனியா கொட்டி கிடக்குது. இந்த மாங்கனி தேங்கனில பறிச்சு இவங்களெல்லாம் கூட்டாள கூட்டிட்டு போகணும். அடி வாங்கிட்டு வருவோம். பசிக்குதா வீட்டுல சோத்துக்காம எதுக்கு வந்தேன்? பாத்தீங்களா ஒரு மூட்டை பொறி வாங்கி திங்கிற குடுக்குற பத்து. அதனால இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பசிக்குதுன்னு சொல்றாங்க. பசிக்கிறவங்களுக்கு ஆனா ஒண்ணு இங்க இருக்கிறவங்க எல்லாம் பசின்னு வந்தாவே பெய்ய வர மாதிரி இருக்குங்களா? அதனால இந்த மாங்கனி தேன்கனில ஆளுக்கு தலைக்கு ஒரு ஆம்லெட் சொல்லு. கோமாளி
என் கதையை கேளு. மாங்கனி தேங்கனில பறிச்சு தரலாம்ல. இருக்கிறதுல வெயிட்டான சீர் இந்த மாதிரி தானே இருக்கு. தலையில வைக்க முடியல. ஏண்டி மாங்கனி தேங்கனில பறிச்சு கொடுக்கலாம்னு பார்க்கும்போது இதோ பக்கத்தியா இந்த நந்த மரத்துல எல்லா கிளையிலையும் எல்லா மரத்துலயும் இந்த மாங்கனி தேங்கனில என்ன பண்ணிட்டு இருக்குது? குருவிகள் எல்லாம் அந்த மாங்கனி தேங்கனில கடிச்சிட்டு இருக்குது. அண்ணா மூட்டை தோட்டத்தினுடைய காய்கள் எல்லாம் கிரிகள் எல்லாம் வந்து கடிச்சு எல்லாம் பூரா காயெல்லாம் வேஸ்ட் பண்ணுது. யார் வீட்டு அப்ப மூட்டு சொத்து? அதானா எங்க அப்ப மூட்டு சொத்து. அதனால குருவி அடிக்கலாம். இந்த குருவி அடிக்கலாம். வா அடிக்கலாம். அலே லம்மோ அலே லம்மோ அண்ணா போறதீங்களா அலே லம்மோ அண்ணா போறதீங்களா குட்டி சத்தம் வராது. குட்டி நவரு நோட் யூஸ் பண்ணு. வெள்ளையால் கவுண்ட் எடுத்து வீசி அடிக்கும் போது அந்த குருவி எல்லாம் என்ன சொல்லிட்டு பறக்குது? சொல்லுது மனுஷங்கதான் என்ன இழிவா பேசுறாங்கனாலும் இந்த வானத்துல பறக்கக்கூடிய ஒட்டி பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் என்ன பேசிட்டு போகுது? குருவி சிட்டுக்குருவி எல்லாம் என்ன பேசுது? பெத்த பிள்ளைக்காக பசியில இருக்குன்னு சொல்லி இந்த பழத்தை கடிச்சு குருவி குஞ்சுகளை கொடுக்கலான்னு நான் எடுத்து வந்தேன். இந்த வர்ண மலை என்ன வெள்ளி கவுண்டால அடிக்கிறா. இவ கைப்பட்ட வெள்ளி கவுண்டி என் மேல பட்டுச்சுன்னா அந்த குருவி மேல அந்த குருவி சொல்லிட்டு போகுது, குருவி மேல என் மேல பட்டுச்சுன்னா என் தலைமுறைக்கே குழந்தை இல்லாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த குருவி கூட என்ன வரடின்னு சொல்லிட்டு போறான். ஆமா, இனிமேல் படிக்கு இந்த குருவி அடிச்சு என்ன புரியாது? இனிமேல் அடிச்சாலும் இந்த பாவம் நமக்கு தானே. ஆமா, குருவி சாபம் கொடுத்துட்டு போகுது, சாபத்து கொடுத்துட்டு போகுது. அதனால இனிமேல் படிக்க இங்க இருக்க வேண்டாம், போகலாமா? வா போகலாம். இந்த தூரமா தான் நடத்து. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் யாராவது இருந்தீங்கன்னா ஏதாவது வேலை இருந்தா டீ குடிக்கிறதா நீங்க தன்னப்பால் நீங்க குடிச்சுக்க வேண்டியதான். வெடிஞ்சு 6:30 மணிக்கு எல்லாம் விடுவோம். ஊத்து முடிஞ்சா உங்க வீட்டு வந்து சேருவாங்க, அது பாத்துக்காங்க. ஆனா உண்மை சொல்லிவிட்டேன். அம்மா இந்த தூரமா நான் நடந்து எனக்கு தண்ணீர் தாகமாகப்பட்டது, ரொம்ப தாக இருக்குது. அதாவது குளம் தெரியுது. இந்த குளம் யாருடைய குளம்? யாருடைய குளம்? எங்க அண்ணனோட குளம். அண்ணனாகப்பட்ட வெட்டி வச்சு குளம். எங்க மாடாக்க செட்டியார் வெட்டி வச்சு குளம். இந்த குளத்துல தண்ணீர் ஆறா பெருகி போகுது. போகுதா? ஆமா.
இந்த குளத்துல தண்ணி ஆறா அதாவது பெருகி இருக்குது. இந்த பெருகி இருக்கிற தண்ணியில நாம ஏன்னா உங்களுக்கு தண்ணி தவிக்குதா? தண்ணி தவிக்க மாட்டேங்குது. அதனால நான் கீழே இறங்கி முன்ன நான் தண்ணி குடிக்கிறேன். இவங்களெல்லாம் தண்ணி குடிச்சாங்கன்னா தண்ணி குறைஞ்சு போயிடும். தண்ணி குறைஞ்சு போறது உங்களுக்கு தண்ணியில் நீர்த்து தெரியாது, உளுந்து ஏதாவது ஆயிட்டு அவங்க பார்த்து சொல்றேன். அதனால இப்ப முன்ன நான் தண்ணி குடிக்கிறேன், மீதி இருந்தா உங்களுக்கு கொடுக்கலாம். ஆமா சரியா? தண்ணி குடிக்க போலாமா? ஒன்னாம் படி தண்ணியில வந்த மரம் கொண்டு அவன் கால் எடுத்து வைத்தாரா வந்த மரம் கொண்டு என்னடி ஒரு ஆச்சரியம். நான் ஒரு படி எடுத்து தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி படியில முதல் படியில கால் எடுத்து வச்சா அது 2 படி குறையுது. 2 படி தண்ணி குறையுது. சரி 2 படி தண்ணி குறையுதுன்னு சொல்லி நான் மீண்டும் 3வது படியில கால் எடுத்து வச்சா அது மீண்டும் மீண்டும் குறைஞ்சு போகுது. கீழே போக போக அப்படியே பாலமா தண்ணி இல்லாத வெடிக்குது. இன்ன வரைக்கும் தண்ணியோடு இருந்த இந்த குளம் நான் கால் எடுத்து வைக்க குறைஞ்சிட்டே போகுது. சரி தண்ணி தான் குறைஞ்சு போகுது, நம்ம மேலையாவது போலாம்னு சொல்லி நான் மேல ஒவ்வொரு படி வைக்க அந்த தண்ணியாகப்பட்டு மேல எழுப்பி வருது. மீண்டும் நம்பிட்டு வருது. அந்த தண்ணி என்ன சொல்லுது? சொல்லாம சொல்லுது, இந்த வரடியாகப்பட்டு வைத்த பாதம் நம்ம தண்ணி மேல வச்சுட்டா இந்த தண்ணிக்கு தோசை வந்து சொல்லி தண்ணி கூட என்ன சொல்லாம சொல்லுது வரடின்னு. ஏண்டி அந்த குருவியும் என்ன வரடின்னு சொல்லிட்டு போகுது. இந்த தண்ணியோ என் பாதம் பட்டால் தோசை வரும் சொல்லி இந்த தண்ணியும் குறைஞ்சிட்டு போகுது. தவிச்ச வழிக்கு தண்ணி கூட குடிக்க முடியாது. பரவாயில்ல விடுங்க, நமக்கு அண்ணன் கல்யாணம் தான் முக்கியம். இந்த தண்ணி என்ன தண்ணி? அண்ணன் வீட்டுக்கு போனா எத்தனை தண்ணி வாரி குடிப்பாங்க. ஆத்து தண்ணியே குடிக்கலாம். போகலாம் போயிடலாம். அந்த மாதிரியா போயிட்டு